அனைவருக்கும் வணக்கம். ராகு கேது பெயர்ச்சி பலன்கள், அதாவது இந்த 2026 வருடத்துல ராகு பகவான் கும்ப ராசியிலிருந்து மகர ராசிக்கும், கேது பகவான் சிம்ம ராசியிலிருந்து கடக ராசிக்கும் பெயர்ச்சியாக போறாங்க. இந்த ராகு கேது பெயர்ச்சி எந்த டேட்ல நடக்க போகுது, எந்த டேட்ல இருந்து எந்த டேட் வரைக்கும் இருக்க போகுது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னாக்கா, இந்த 2026 வருடத்துல டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2028 ஜூன் மாதம் 23ஆம் தேதி வரைக்கும் ராகு பகவான் மகர ராசியிலையும் கேது பகவான் கடக ராசியிலையும் சஞ்சாரம் செய்யக்கூடிய ஒரு அமைப்பு. சோ இந்த டேட்ல தான் இந்த ராகு கேது பயிற்சி நிகழப்போகுது. இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு விசேஷமான அமைப்பு என்னன்னாக்கா, குரு கேது இணைவு ஆரம்பத்துல இருக்கு. கிட்டத்தட்ட டிசம்பர் மாதத்திலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து கடக ராசியில இருப்பாங்க. இது இந்த ராகு கேது பயிற்சியில ஒரு பெரிய விசேஷமா பார்க்கப்படுது. பொதுவா குரு கேது இணைவு ரொம்ப விசேஷமான ஒரு அமைப்பு. இதை ஞான யோகம் அல்லது கோடீஸ்வர யோகம் அப்படிங்கிற மாதிரி ஜோதிட சாஸ்திர பிரகாரம் சொல்லுவாங்க. எனவே உச்ச குருவோட கேது பகவான் இணையக்கூடிய ஒரு அமைப்பு. சுமார் உங்களுக்கு ஒரு 6 மாத காலம் இந்த டைம் லைன் இருக்கும். சோ இதெல்லாம் பத்தி தான் இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் அப்படிங்கிற இந்த தொகுப்புல நம்ம பார்க்க போறோம். இந்த ராகு கேது பயிற்சி நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம டீப் அண்ட் கிளியரா நம்ம பார்க்கலாம். மேலும் பதிவு ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அப்படி பக்கத்தில் இருக்க பெல் சிம்லி கிளிக் பண்ணி நோட்டிபிகேஷனும் ஆன் பண்ணிக்கோங்க. அப்பதான் நாங்க பதிவிடக்கூடிய பதிவுகள் அனைத்தும் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிபிகேஷனாக கிடைக்கும். மேலும் இந்த பதிவை நான் குடும்ப வாழ்க்கை, திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை, தேக ஆரோக்கியம், மாணவர்கள், குழந்தை பாக்கியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம், காதல் சார்ந்த விஷயம், இப்படி நிறைய செக்மெண்டா பிரிச்சு அந்த செக்மெண்ட்டுக்கான டைம் லைன் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கேன். முழு பதிவையும் பார்க்க டைம் இல்லாதவங்க உங்களுக்கு ஸ்பெசிபிக்கா எந்த டாபிக் பார்க்கணுமோ அதை மட்டும் நீங்க டச் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நம்ம பதிவை முழுமையா பார்க்கலாம். இப்போது சிம்ம ராசி உத்திரம் நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ராகு கேது பயிற்சி பலன்கள் எப்படி இருக்கு அப்படிங்கறத இப்ப நம்ம தெளிவா பார்க்கலாம். நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்தை பொறுத்த வரைக்கும் ராகு பகவான் 7ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. கேது பகவான் ஜென்மத்திலிருந்து 12ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. இந்த ராகு கேது பயிற்சியுடைய இந்த மாற்றம் ரொம்ப நல்லா இருக்கு சிம்மத்துக்கு. சிம்மத்துடைய நட்சத்திரங்கள் இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு அதிரடியான சுப மாற்றங்களை நீங்க தாராளமா எதிர்பார்க்கலாம். ஏன்னாக்கா 12ஆம் இடத்துல கேது இருக்கிறது ஆன்மீக பயணம், ஆன்மீக இடமாற்றத்தை அது கொடுக்கும். ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு இடமாற்றம், ஒரு நிம்மதியை தேடிய ஒரு பயணத்தை இந்த 12ல இருக்கிற கேது பகவான் கொடுப்பாரு. இதோட குரு பகவான் குறிப்பிட்ட காலம் இணைந்து இருக்கிறது ஒரு தனி சிறப்பு தான். எனவே 12ஆம் இடத்துல குரு கேது இணைவு அப்படிங்கிறது கோடீஸ்வர யோகம். இது 12ஆம் இடத்துல இருக்கிறதுனால ஆன்மீகம் சார்ந்த பயணம், ஆன்மீகம் சார்ந்த இடமாற்றம், பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான பாக்கியம், குலதெய்வ வழிபாடு மேற்கொள்றதுக்கான பாக்கியம், தடைப்பட்டிருந்த குலதெய்வ வழிபாடுலாம் சிறப்பா நடந்து முடியும். குலதெய்வ வழிபாடு, ஆன்மீக யாத்திரை, ஆன்மீக பயணம் சார்ந்த வகையில சுபவிரய செலவுகள், இந்த சுபவிரய செலவு செய்யறதுனால மன நிம்மதி, மன திருப்தி, இவ்வளவு நாள் நீங்க எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தா அந்த மன நிம்மதி உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுதான் அந்த குரு கேது இணைவு 12ஆம் இடத்துல. இப்போ வருட கிரகங்கள்லாம் பார்த்தோம்னாக்கா குரு 12ல உச்சம், நிறைய விரைய செலவு. சிம்மம் வெளியில சொல்ல முடியாத அளவுக்கு பொருளாதார நெருக்கடி, பொருளாதார ரீதியா ஒரு இறுக்கமான சூழ்நிலை, இதெல்லாம் சிம்மத்துக்கு டிஃபால்ட்டாவே இருக்கு. அஷ்டம சனி சொல்லவே வேணாம். உடல், மனம், உங்களுடைய செயல், உங்களுடைய சிந்தனை எதுவுமே சரியில்லை இது நாள் வரைக்கும். இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு ஒரு மிராக்கிளா நான் பாக்குற ஒரு விஷயம், உங்களுடைய சிந்தனை தெளிவாகுது, யோசிக்கிற விதம் மாறுது. இது வரைக்கும் உங்களுக்குள்ள இருந்து அந்த நெகட்டிவான திங்கிங் எல்லாம் உங்களை விட்டு விலகுது. பாசிட்டிவா திங்க் பண்ண ஆரம்பிக்கிறீங்க. ஒரு விஷயத்த தைரியமா செய்யறதுக்கு தயாராகிறீங்க. பய உணர்வு உங்களை விட்டு விலகுது. அதிகமா இருந்து வந்த மன உளைச்சல், அதிகமா இருந்து வந்த குழப்ப நிலை, அதெல்லாம் கம்ப்ளீட்டா விலகுது. தைரியம் அதிகரிக்குது. கான்பிடென்டா ஒரு விஷயத்தை செஞ்சு அதுல அற்புதமான வெற்றிகளையும் அற்புதமான மாற்றத்தையும் எதிர்கொள்ள போறீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த ராகு கேது பயிற்சி சிம்மத்துக்கு ரொம்ப சாதகமா தான் இருக்கு. எந்த விதத்திலையும் பாதிப்பா இல்லை. இதுல ஸ்பெசிபிக்கா பாக்குறது உங்களுக்கு டிசம்பர் மாதம் 5ஆம் தேதியிலிருந்து 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் குருவும் கேதுவும் இணைந்து 12ஆம் இடத்துல இருக்கும். இந்த விஷயம் ஏதாச்சும் உங்களுக்கு டிமெரிட்டை கொடுக்குதானா? இல்ல. இது உங்களுக்கு ஒரு நிம்மதியான ஆழ்ந்த தூக்கத்தை கொடுத்துரும், மன அமைதியான ஒரு சூழ்நிலை கொடுத்துரும், ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்தி விடும். ஆன்மீகத்தின் துணை கொண்டு உங்க மன அமைதியை நீங்க தக்க வச்சுப்பீங்க. நிறைய பிரசித்தி பெற்ற ஸ்தலங்களுக்கு போயிட்டு வரதுக்கான பாக்கியத்தை கொடுக்கும். ரொம்ப நாளா நீங்க போகணும்னு ஆசைப்பட்ட அந்த கோவில் ஸ்தலங்களை விசிட் பண்ண முடியும். இந்த நேரத்துல யாத்திரைகள், பயணங்கள் சார்ந்த வகையில சுபவிரய செலவு நீங்கும். பயணத்தால் ஆதாயம் உண்டாகும். வெளிநாடு, வெளிமாநிலம் செல்றதுக்கான யோகம் கிடைக்கும். இதெல்லாம் சூப்பர் பாசிட்டிவா இருக்கு.
இந்த 12ஆம் இடத்துல குரு கேது இணைகிறது எதுல கொஞ்சம் டிமெரிட் அப்படின்னு பார்த்தோம்னா செலவு இன்னும் அதிகமாகும். பொருளாதார நெருக்கடி, பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. ஏன்னா 12ல குரு கேது செலவை அதிகப்படுத்தும், மிகைப்படுத்தும். ஒன் மோர் திங், நான் இன்னொரு விஷயம் என்ன சொல்றேன்னா, ஆல்ரெடி உங்களுக்கு கடன் பிரச்சனை இருக்கு. ஆல்ரெடி நீங்க கடன் கொடுத்தோ அல்லது கடன் வாங்கியோ மாட்டிக்கிட்டு ஒரு ஹைஜாக்ல இருக்கீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க. இந்த காலகட்டம் அந்த கடனை திரும்ப கட்டி முடிக்கிறதுக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. சம்பாதிப்பீங்க, கடன் கட்டுவீங்க, கடன் பிரச்சனை இருந்து வெளில வருவீங்க. அதுக்கு அட்டகாசமா இருக்கு இந்த நேரம். சோ நான் பெருசா கடன் வாங்கிட்டேன் சார், அதிகமான கடன் இருக்கு சார் அப்படின்னா அடுத்த 1.5 வருஷம் உங்களுக்கு அந்த கடனை தீர்க்கிறதுக்கான ஒரு வழிவகைகள், அதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இதெல்லாம் பிரமாதமா கிடைச்சிடும். அதனால பயப்பட வேண்டாம். புதுசா கடன் வாங்கலான்னு ஒரு ஐடியா வருது, கடன் வாங்கி ஒரு மாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறேன், ஒரு இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன், சாதகமா இருக்கா அப்படின்னா கடன் வாங்குறது தப்பு இல்ல, சின்னதா வாங்கணும். ஏன்னா அஷ்டம சனி நடந்துகிட்டு இருக்கு. நமக்கு கடன் பெருசா வாங்கினீங்கன்னா லாக் ஆயிடுவீங்க. அதெல்லாம் சின்னதா வாங்கி ஒரு மாற்றங்கள் செய்யலாம், ஒரு சின்ன இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலாம். ஆனா அதிக கடன் வாங்கக்கூடாது, சின்னதா வாங்கி ஒரு சின்ன கடன் கட்டுற மாதிரி ஒரு சூழ்நிலையை நீங்க உருவாக்கிக்கிறது நல்லது அப்படின்னு தான் நான் சொல்றேன். மேஜரா இல்லாம அந்த கடன் வாங்குறதுனால உங்களுக்கு எந்த பாதிப்பும் இருக்கக்கூடாது. அதை உங்களுக்கு ரொம்ப எளிமையா அதை கட்டி முடிக்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலைக்குள்ள நீங்க கடன் வாங்கி அந்த மாற்றங்களை செய்யலாம் அப்படின்னு நான் சொல்றேன். ஓவராலா அந்த ராகு கேது பயிற்சி, இதுல குரு கேது இணைவு உங்களுக்கு சாதகம் தான். செலவு அதிகமா இருக்கு, அதனால இந்த பினான்ஸ் மேனேஜ்மெண்ட் மட்டும் கொஞ்சம் ஷெட்யூல் பண்ணி பண்ணுங்க, அது இன்னும் பெட்டரா இருக்கும். இப்போ இந்த ராகு கேது பயிற்சி பலன்களை நம்ம செக்மெண்ட் வைஸா ரொம்ப டீப்பா பார்க்கலாம். முதலாவதா தொழில், உத்தியோகம், பொருளாதாரம். இதுக்கு இந்த ராகு கேது பயிற்சி எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா, 6ஆம் இடத்துல ராகு வரதும் சனியுடைய பார்வை 10ஆம் இடத்துல இருக்கிறதும் மாறி தொழில் ரீதியா ஒரு நெருக்கடி அமைப்பை டிஃபால்ட்டா கொடுத்துட்டே இருக்கும். கடன் வாங்கி தொழில முதலீடு பண்றது, அல்லது தொழில் அடிக்கடி மாற்றம் செஞ்சுக்கிட்டே இருக்கிறது, அல்லது தொழில ஏதாச்சும் ஒரு நெருக்கடி அமைப்பு இருந்துகிட்டே இருக்கிறது, இது போன்ற ஒரு ஃபீல்னஸை கொடுத்துக்கிட்டே இருக்கும். அதனால இப்போதைக்கு நான் சொல்றது என்னன்னா, அதிக முதலீடு எதுலையும் பண்ணிடாதீங்க. ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்ணிட்டு இருக்கீங்க, அது இப்போ ஏதாச்சும் ப்ராப்ளம் போகுமானா இல்ல, உங்களோட போட்டிகள், தொழில இருந்து வந்த பிரச்சனைகள், தொழில இருந்து வந்த போட்டி பொறாமைகள்லாம் குறையும். அதை நீங்க கேட்ச் அவுட் பண்ணி உங்க தொழில ஓரளவுக்கு ஸ்டேபிளா நகர்த்துறதுக்கான ஒரு சூழ்நிலையை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். எனவே ஆல்ரெடி நீங்க ஒரு பிசினஸ் பண்றீங்க, அதுல ஏதாச்சும் நஷ்டம் இருக்கு, பெருசா ப்ராஃபிட் கிடைக்கல அப்படின்னு ஃபீல் பண்றீங்கன்னா இந்த ராகு கேது பயிற்சி அதுக்கு உங்களுக்கு சப்போர்ட் பண்ணும். உங்க தொழில இருந்து அந்த நஷ்டத்தை நிவர்த்தி பண்ணி ஓரளவுக்கு ப்ராஃபிட்டை உங்க கைக்கு கொண்டு வந்து சேர்க்கும். உங்களுடைய ஆசைகள், எண்ணங்களை நிறைவேற்றுறதுக்கு தேவையான பொருளாதாரத்தை அந்த தொழில் மூலமா நீங்க அடைவீங்க அப்படின்னு நான் சொல்லிடுறேன். புதுசா முதலீடு பண்றதுக்கு நேரம் சாதகமா இல்ல, அந்த ஒரு கிளாரிட்டி நான் உங்களுக்கு தெளிவா கொடுத்துறேன். புதிய முதலீடுகளை இந்த நேரத்துல அவாய்ட் பண்றது நல்லது. வேற ஆப்ஷனே இல்ல சார், நான் தொழில் மட்டும் தான் பண்ணிட்டு இருக்கேன், எனக்கு தொழிலை விட்டா வேலைக்கு போற ஐடியாலாம் இல்ல, நான் தொழில் தான் ஸ்டார்ட் பண்ணலாம்னு நினைக்கிறேன் அப்படின்னு ரொம்ப நீங்க ஒரே விஷயத்த சுற்றி வரீங்க அப்படின்னாக்கா உங்க ஜனனகால ஜாதகத்தை ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி உங்க ஜனனகால ஜாதகத்துல இப்ப தொழில் செய்தால் சாதகமா இருக்குமா, தசாபுக்தியாச்சும் அட்லீஸ்ட் ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத செக் பண்ணிக்கோங்க. அதை செக் பண்ணிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்ல ஒரு லிமிடேஷனோட செயல்படுறது ஒரு பெட்டர் ஆப்ஷனா இருக்கும் அப்படின்னு நான் சொல்றேன். சோ நான் சொல்ல வர விஷயம் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும்னு நினைக்கிறேன். வேற ஆப்ஷனே இல்ல, தொழில் பண்ணி தான் ஆகணுங்கிறவங்க தொழில் ஸ்டார்ட் பண்ணலாம். ஆனா தொழிலை ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் ஸ்டெப் உங்க குடும்ப ஜோதிடரை அணுகி உங்க ஜனனகால ஜாதகத்தை உங்க குடும்ப ஜோதிடர்கிட்ட கொடுத்து அட்லீஸ்ட் இப்போதைக்கு தசாபுத்தியாச்சும் உங்களுக்கு ஃபேவரா இருக்கா அப்படிங்கறத ஒரு வாட்டி செக் பண்ணிட்டு அதுக்கப்புறம் நீங்க செய்ய போற தொழில ஒரு சின்ன லெவல்ல இன்வெஸ்ட் பண்ணி உங்க ஸ்டார்ட் அப்ப ஸ்டார்ட் பண்ணுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இந்த அண்டர்ஸ்டாண்டோட இந்த காலகட்டங்களில் நீங்க தொழில் சார்ந்த விஷயங்களில் ஈடுபட்டீங்கன்னா நிச்சயமா பெருமளவு தோல்விகள் எதுவும் ஏற்படாது. அடுத்தது நம்ம பாக்குறது உத்தியோகம். உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய பேருக்கு வேலை வாய்ப்பே சரியா இல்லை. அப்படியே வேலை வாய்ப்பு இருந்தாலும் பாக்குற வேலை பிடிக்கல, ஒரு மாதிரி எனக்கு இரிட்டேஷனா இருக்கு, வேலை பார்க்குற இடத்துல என்னால இருக்கவே முடியல, எல்லாரும் என்னையே கார்னர் பண்ற மாதிரி இருக்கு, மேல அதிகாரிகளோட எனக்கு ஒத்து போகல இப்படின்னு தான் நிறைய பேர் சொல்றாங்க. இந்த ராகு கேது பயிற்சி அதுக்கு ஃபேவரா இருக்கா அப்படின்னா பரவாயில்ல. இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த நெருக்கடி அமைப்பு உத்தியோக ரீதியா குறையும். உத்தியோக ரீதியா இது வரைக்கும் உங்களுக்கு இருந்து வந்த அந்த இரிட்டேஷன் எல்லாம் குறைய ஆரம்பிக்கும். உத்தியோகத்துல மேன்மையே கிடைக்கலனாலும் இப்போதைக்கு நீங்க இருக்கிற உத்தியோகத்துல ஒரு நிம்மதியான சூழ்நிலைக்குள்ள பயணிப்பீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே 6ஆம் இடத்துல ராகு வருது உங்களோட உத்தியோகத்துல இருந்து அந்த போட்டிகள், பிரச்சனைகள், குழப்பங்களை நிவர்த்தி செய்யறதுக்கான தைரியத்தை உங்களுக்கு கொடுத்துரும். எனவே இப்போ நீங்க உங்க உத்தியோகத்தை கான்பிடண்டா அணுகுவீங்க. உங்க உத்தியோகத்தை நீங்க சரிவர பாத்துருவீங்க. உங்களுக்கு கொடுக்கப்படுற பொறுப்புகளை சமாளிச்சு முன்னேறிடுவீங்க. உங்களுக்கு இதுவரைக்கும் இருந்து வந்த குழப்பம், இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த டென்ஷனான அந்த மைண்ட் செட் அதெல்லாம் விலகும். என்ன வந்தாலும் சரி நான் ஹேண்டில் பண்ணிக்கிறேன் அப்படின்னு கூலா அதை ஹேண்டில்
பண்ணிடுவீங்க. அப்படிப்பட்ட நேரம் தான். எனவே உத்தியோகத்தை பொறுத்த வரைக்கும் டாஸ்க் அதிகமா இருக்கு, ஆனா அதை மேனேஜ் பண்ற கேப்பபிலிட்டி, மேலும் அந்த உத்தியோகத்துல வரக்கூடிய அந்த சேலஞ்சஸை ஃபேஸ் பண்றதுக்கான அந்த கரேஜ், அந்த தைரியம், குழப்பம் இல்லாத தெளிவான அந்த மனநிலை, அது இந்த நேரத்துல உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அதுதான் அந்த ராகு கேது பெயர்ச்சியில நான் உங்களுக்கு பாக்குற ஒரு பெரிய அட்வான்டேஜ். எனவே உத்தியோகத்தை பத்தி கவலைப்பட வேண்டாம், அதை மேனேஜ் பண்ணுவீங்க. உத்தியோகத்துல நீங்க எடுத்து வைக்கிற அத்தனை அடிகளும் உங்களுக்கு சாதகமா தான் இருக்கும். மேல் அதிகாரிகளோட இதுவரைக்கும் இருந்து வந்த அந்த மனஸ்தாபங்கள்லாம் குறையும். சம்பள உயர்வு, பதவி உயர்வு சற்று தாமதமாகும், ஆனா ட்ரை பண்ணுங்க. உங்களோட கடின உழைப்புக்கான அங்கீகாரம் இந்த நேரத்துல கிடைச்சிடும். கொஞ்சம் தாமதமா கிடைக்கும், ஆனா கிடைச்சிடும், பயப்பட வேண்டாம். எனக்கு வேலை வாய்ப்பே இல்லை சார், இந்த நேரத்துல வேலை வாய்ப்புக்கு ட்ரை பண்ணலாமா, பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும், ஆனா தாராளமா கிடைக்கும். தாராளமா உங்களோட முயற்சிகளை செய்யுங்க, அதுல பாசிட்டிவ் ரிசல்ட் கிடைக்கும். வேலையை மாற்றம் செய்யலாம்னு நினைக்கிறேன், பண்ணலாமா அப்படின்னா அதை இந்த நேரத்துல அவாய்ட் பண்ணுங்க. வேலையை சேஞ்ச் பண்ணீங்கன்னா புதுசா ஒரு வேலை கன்ஃபார்ம் ஆனதுக்கு அப்புறம் இருக்கிற வேலையை விடணும். ஏன்னா நடக்கிறது அஷ்டம சனி. எனவே ஒரு விஷயம் கையில இருக்கிறத விட்டுட்டீங்கன்னா திரும்ப ஒரு விஷயம் கிடைக்கிறதுக்கு ரொம்ப தாமதமாகும். அது ஆல்ரெடி நிறைய பேர் அந்த தவறை பண்ணி ரியலைஸ் பண்ணிருப்பீங்க. சோ நான் என்ன சொல்றேன்னா, புதுசா ஒரு விஷயம் கிடைக்கிற வரைக்கும் பழைய விஷயத்தை விட்டுறாதீங்க, இறுக்கமா பிடிச்சுக்கோங்க. சோ இந்த நேரத்துல மாற்றம் செய்யலாமா வேணாமா, புதுசா ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா வருது, அது 100% உங்களுக்கு தான் ஒரு நல்ல உறுதியா தெரியுது அப்படின்னா நீங்க ரிஸ்க் எடுத்து அதை மாற்றம் செய்யலாம். இல்ல அது ஆசிலேஷனா இருக்கு, மேபி கிடைக்கலாம் மேபி கிடைக்காம போலாம் அப்படிங்கிற ஒரு டவுட் இருக்குன்னா பழைய விஷயத்தை விட்டுறாம இறுக்கமா பிடிச்சுக்கோங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓவராலா பார்க்கும்போது இந்த நேரத்துல சேஞ்சஸ் பண்றது கொஞ்சம் ரிஸ்கா தான் தெரியுது. அவசர மாற்றங்கள் உத்தியோக ரீதியா இந்த நேரத்துல முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்றது நல்லது. வேற ஆப்ஷனே இல்லாத பட்சத்துல நீங்க ரிஸ்க் எடுக்கலாம். அடுத்தது நம்ம பார்த்தோம்னாக்கா பொருளாதாரத்தை பொறுத்த வரைக்கும் 6ஆம் இடத்துல ராகு வருது. கடன் பிரச்சனைகளை நிவர்த்தி செய்யும். இது வரைக்கும் உங்களுக்கு கடன் நெருக்கடி இருக்கு, வெளியில யாருக்காச்சும் பண உதவி பண்ணிருக்கீங்க, அது கைக்கு வரல அப்படின்னா வெளியில கொடுத்த பணம் கைக்கு வந்துடும். உங்களுக்கு இருக்கக்கூடிய கடன் நெருக்கடி குறைய ஆரம்பிச்சிடும். எவ்வளவு பெரிய கடனா இருந்தாலும் சரி, அதை படிப்படியா குறைச்சிடுவீங்க இந்த ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு. 12ல இருக்கிற கேது செலவை அதிகப்படுத்தும். செலவுனா என்ன செலவு அப்படின்னு பார்த்தோம்னா, கடன் இருந்துச்சுன்னா கடனை கட்டுவீங்க, அப்படி இல்லை அப்படின்னாக்கா ஆன்மீக பயணம் சார்ந்த செலவு கொடுக்கும், சின்ன சின்ன மருத்துவ செலவுகளை கொடுக்கும். இது வரைக்கும் உங்களுக்கு உடல் ரீதியாக ஏதாச்சும் பிரச்சனை இருக்கு அப்படின்னா அந்த பிரச்சனையை நிவர்த்தி செய்யறதுக்கான செலவை இந்த 12க்கு வர கேது பகவான் கொடுப்பார். அந்த செலவை பண்ணி உங்க உடல் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்திப்பீங்க. அப்படிப்பட்ட நேரம் தான் இது. செலவு வரிசையா இருக்கு. அது ஆன்மீகம் சார்ந்த செலவா இருக்கும், பயணம் சம்பந்தப்பட்ட செலவா இருக்கும், கடன் சுமையை குறைக்கிறதுக்கான செலவா இருக்கும். அதன் பிறகு நான் உங்களுக்கு சொல்றது பிள்ளைகள் சம்பந்தப்பட்ட செலவு. குழந்தைகளுக்கு ஒரு சுபகாரியம் செய்யறது, உங்களோட பிள்ளைகளுக்கு சுப விஷயம் பண்றதுக்கு முயற்சி செய்யறது, அது சம்பந்தப்பட்ட செலவுகளை இது கொடுக்கும். மோரோவர் ஏதாச்சும் உங்களுக்கு நெகட்டிவான செலவா இருக்கானா இல்ல, நீங்க செய்யற செலவு ஓரளவுக்கு உங்களுக்கு திருப்தி, மன நிம்மதி, மன அமைதியை கொடுத்துரும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். பினான்ஸ் விஷயத்தை பொறுத்த வரைக்கும் கொடுத்தல் வாங்கல் சார்ந்த விஷயங்கள்ல கவனம் தேவை. யாருக்காச்சும் பண உதவி பண்ண போறீங்கன்னா ஒரு முறைக்கு பல முறை யோசிச்சுட்டு கொடுங்க. அதே போல பொருளாதாரம் சார்ந்த விஷயங்கள்ல யாருக்கும் பெருமளவுக்கு வாக்கு கொடுக்காதீங்க, அதை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணிக்கிறது நல்லது. மற்றபடி வேற எதுவும் பெரிய அளவுல குழப்பமா இல்ல. ஏன்னா 8ஆம் இடத்துல இருந்து சனி பகவான் 2ஆம் இடத்தை பார்ப்பாரு. நீங்க யாருக்காச்சும் வாக்கு கொடுக்குறீங்க, குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த வகையில வாக்கு கொடுக்குறீங்கன்னா அதை காப்பாற்ற முடியாம போகலாம். அதனால யாருக்கும் பெருசா வாக்கு கொடுக்காம உங்களால உங்களோட சக்திக்கு என்ன முடியுமோ அதை மட்டும் நீங்க செஞ்சுட்டு அப்படியே நகர்ந்துக்கோங்க, அதுதான் பெஸ்ட். ஏன்னா இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் சிம்மத்தோட நட்சத்திரங்கள்லாம் வீராப்புக்கு செலவு செய்வாங்க. ஏன்னா 12க்கு வந்த கேது என்ன செய்வார்னா, உங்க கூட இருக்கிறவங்க உங்களை உசுப்பேத்தி உங்களை செலவுல இழுத்து விட்டுருவாங்க, நீங்களும் வீராப்புக்கு செலவு செய்வீங்க. பொதுவாகவே சிம்மத்தோட நட்சத்திரங்கள்லாம் வரட்டு கௌரவம் பார்க்கக்கூடிய நட்சத்திரங்கள், வரட்டு கௌரவம் பார்க்கக்கூடிய ராசி தான் சிம்மம். வீராப்புக்கு செலவு செய்து தேவையில்லாத பிரச்சனையை நீங்க உங்க மேல இழுத்துக்க வேண்டாம் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதனால முடிஞ்ச அளவுக்கு சைலண்டா இருந்து காரியத்தை சாதிச்சு நகர்ந்துருங்க. யாருக்கும் வாக்கு கொடுக்காம சைலண்டா இருந்து காரியங்களை சாதிக்கிறதுக்கு பாருங்க. குறிப்பா பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல பண வரவுல ஏதாச்சும் தடை இருக்கானா இல்ல, பண வரவு உங்களுடைய கணிசமா வந்துடும். வருமானத்துல தடை இல்ல. வேலை வாய்ப்பு இல்லாதவங்களுக்கு வேலை வாய்ப்பு கிடைக்குது. தொழில் மூலமாக ஒரு வருமானம் வருது. தொழில் செஞ்சிட்டு இருக்கீங்கன்னா தொழில் மூலமா வருமானம் வந்துடும். அதுல எல்லாம் எந்த குழப்பமும் இல்ல, தடையும் இல்ல. வர பொருளாதாரம் உங்களுடைய தேவைகளை பூர்த்தி செய்யும். உங்களுடைய எண்ணங்கள் தேவைகளை பூர்த்தி செஞ்சிடும். நீங்க தேவையில்லாத தலைவலி உங்க மேல இழுத்து போட்டுக்காம இருந்தா போதும். இப்போதைக்கு வர பொருளாதாரம் ஆல்ரெடி இருக்கிற கமிட்மெண்ட்டை ஃபில்ஃபில் பண்றதுக்கு ஃபேவரா இருக்கும். நீங்க எக்ஸ்ட்ராவா வேற ஏதாச்சும் விஷயத்த போய் தேவையில்லாம மூக்க நுழைச்சு உங்க மேல இழுத்துக்காதீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல நீங்க கிளியரா இருந்தீங்கனாலே போதும். இந்த நேரம் ஆல்மோஸ்ட் நீங்க சேஃபான ஜோன்ல டிராவல் பண்ணி ஒரு பாசிட்டிவான ரிசல்ட் நோக்கி பயணிக்க முடியும். பொருளாதாரம் சார்ந்த விஷயத்துல ஒரு கிளாரிட்டி உங்களுக்கு நான் கொடுத்துருக்கேன்.
அடுத்தது நம்ம பாக்குறது குடும்ப வாழ்க்கை. இந்த நேரத்துல குடும்ப வாழ்க்கை எப்படி இருக்கு? ஏன்னா சிம்மம் பார்த்தோம்னாக்கா சிம்மத்தோட நட்சத்திரங்கள்லாம் நான் அனலைஸ் பண்ணி பார்த்த வரைக்கும் கிட்டத்தட்ட கடந்த 1.5 வருஷம் கூட இல்ல 2 வருஷம் சம்திங் உங்களுக்கு குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள நிறைய போராட்டம், நிறைய வருத்தம், குடும்ப உறுப்பினர்களோட நிறைய வாக்குவாதம், நீங்க சொல்றது ஃபேமிலி மெம்பர்ஸுக்கு ஒத்து வராது, அவங்க சொல்றது உங்களுக்கு ஒத்து வராது, கருத்து போராட்டமா போயிருக்கும். பேச்சுக்கான மதிப்பு மரியாதை குடும்பத்துல குறைஞ்சிருக்கும். அது உங்களுக்கு ஒரு மாதிரி சங்கடத்தை ஏற்படுத்தியிருக்கும். இப்ப குடும்பம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் குடும்பத்துல கொஞ்சம் கவனம் தேவை, உங்க வார்த்தைகள்ல நிதானம் தேவை. சனி பார்வை இன்னும் 2ஆம் இடத்தை விட்டு விலகல, குடும்பத்துல செலவு இருக்கு. குடும்ப சூழ்நிலையை ஓரளவுக்கு நீங்க அனுசரிச்சு செயல்படுறது ரொம்ப நல்லது. ஏன்னா அந்த நேரத்துல ரொம்ப சகிப்புத்தன்மை அதிகமா தேவை. முடிஞ்ச அளவுக்கு அமைதியை கடைபிடிக்கணும், வார்த்தையை விட்டுறக்கூடாது. ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட பேசும்போதெல்லாம் கொஞ்சம் வார்த்தைகள்ல நிதானமா இருக்கணும். ஏன்னா உங்களை சுத்தி இருக்கிறவங்க வாயை கிளறிக்கிட்டே இருப்பாங்க, சும்மாவே இருக்க மாட்டாங்க. ஒரு மாதிரி சிம்மத்தோட நட்சத்திரங்கள்லாம் தனிமையா இருக்கிற மாதிரி ஒரு உணர்வு அது கொடுத்துரும். இந்த நேரத்துல குடும்பத்துடைய ஆதரவு சற்று குறைவு தான். குடும்ப சூழ்நிலையில கொஞ்சம் கவனம் தேவை. குடும்ப உறுப்பினர்களோட கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கணும். முக்கியமா பிள்ளைகள் சார்ந்த விஷயம், இதுல எல்லாம் கொஞ்சம் கூடுதல் அக்கறை தேவை. பிள்ளைகளுடைய உறவு நிலை, பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல ஒரு வருத்தம், கவலை, குழப்பம்லாம் தொடர்ச்சியா இருந்துகிட்டே இருக்கும். எனவே பிள்ளைகள் சார்ந்த விஷயங்கள்ல கொஞ்சம் அனுசரிச்சு போய்க்கிறது ரொம்ப நல்லது. எனவே குடும்ப வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள்ல இந்த நேரத்துல கவனம், சகிப்புத்தன்மை, நிதானத்தோட செயல்பட்டு சகிப்புத்தன்மையை அதிகப்படுத்தி செயல்படுறது ரொம்ப நல்லது. அடுத்தது திருமண முயற்சி, திருமண வாழ்க்கை. இந்த நேரத்துல நமக்கு சாதகமா இருக்கா அப்படின்னா 7ஆம் இடத்துல இதுவரைக்கும் இருந்து வந்த ராகு பகவான் இப்போ 6ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகுறாரு. திருமண தடை விலகுது. தாராளமா திருமண முயற்சிகளை செய்யலாம். திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைச்சிடும். நிறைய பேருக்கு திருமண முயற்சி, திருமணம் சார்ந்த விஷயங்கள்ல சுப செய்தி கிடைச்சிடும். தாராளமா செய்யலாம். 7ஆம் அதிபதி 8ல மறைகிறார் அப்படின்லாம் நம்ம எடுத்துக்க வேண்டாம். 7ஆம் இடத்துல முக்கியமா இருந்த கிரகம் ராகு, ஜென்மத்துல இருந்தது கேது. அது திருமண தடையை பயங்கரமா கொடுத்துச்சு. இப்போ ராகு கேது பயிற்சி நமக்கு சாதகமா இருக்கு. திருமண தடை உங்களுக்கு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா 80% விலகுது. 20% இந்த சனி பகவான் அஷ்டமத்துல இருக்கிறதுனால ஒரு சின்ன தடுமாற்றங்களை கொடுக்கும். ஆனா அது உங்களுக்கு மேஜரா பாதிப்பை கொடுக்காது. தாராளமா திருமண முயற்சிகளை செய்யலாம். திருமண முயற்சிகள்ல சுப செய்தி கிடைக்கும். அடுத்தது திருமண வாழ்க்கைன்னு வரும்போது இது நாள் வரைக்கும் வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த அந்த சங்கடங்கள் அனைத்தும் விலகும். மன வாழ்க்கையில மீண்டும் ஒரு புத்துயிர் கிடைக்கும். மன வாழ்க்கையில ஒரு நிம்மதி கிடைக்கும். வாழ்க்கை துணையோடு இருந்து வந்த கடுமையான கருத்து போராட்டங்கள், பிரச்சனைகள், குழப்பங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். உங்களுக்கும் உங்களுடைய வாழ்க்கை துணைக்கும் இதுவரைக்கும் இருந்து வந்த சங்கடங்கள் அனைத்தும் விலக ஆரம்பிக்கும். மேலும் வாழ்க்கையினுடைய தேக ஆரோக்கியத்தில் ஏதாச்சும் பிரச்சனை இருந்துச்சுன்னா அதுவும் இப்ப நிவர்த்தி ஆகும். வாழ்க்கையினுடைய ஆதரவு, அவருடைய ஒத்துழைப்பு, அதெல்லாம் இந்த நேரத்தில் உங்களுக்கு பரிபூர்ணமா கிடைக்கும். அவங்களோட ஆதரவு, ஒத்துழைப்பு கிடைக்கலைனாலும் அவங்களால எந்த உபத்திரமும் இந்த நேரத்தில் உங்களுக்கு இருக்காது. எனவே மன வாழ்க்கை சார்ந்த விஷயங்கள் இருந்து அத்தனை வருத்தங்களும் விலகும். ரொம்ப சாதகமா இருக்கு. ஆல்ரெடி நீங்க சண்டை போட்டு பிரிஞ்சிருக்கீங்க, பேசிக்காம இருக்கீங்கன்னா இப்ப பேசிக்கிறதுக்கான வாய்ப்பு எல்லாம் கிடைக்கும். பிரிந்தவர்கள்லாம் ஒண்ணு சேருவாங்க, அதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். மன வாழ்க்கை சார்ந்தவர்கள் ஏதாச்சும் வம்பு வழக்கு, கோர்ட்டு கேஸ் ஏதாச்சும் போயிட்டு இருக்குனாக்கா அதுல இப்போ உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைச்சிடும். நீங்க எதிர்பார்த்த அந்த தீர்ப்புகள் பிரமாதமா கிடைச்சிடும். அதுல இருந்து அந்த இழுபறி எல்லாம் விலகிடும். ஓவராலா நான் என்ன சிம்பிளா சொல்றேன்னா, மன வாழ்க்கை ரீதியே என்ன வருத்தம் இருந்தாலும் சரி அது நிவர்த்தி ஆயிடும். உங்களோட மனசு எதை எதிர்பார்க்குதோ அது உங்களுக்கு கிடைச்சிடும் அப்படிங்கறத நான் கிளியரா சொல்லிடுறேன். அடுத்தது நம்ம பார்க்கறது குழந்தை பாகியம், பிள்ளைகள் சார்ந்த விஷயம். இதை ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் இடத்துல சனி பார்வை, 5ஆம் அதிபதி குரு பகவான் நம்மளோட ராசி, நம்மளோட நட்சத்திரத்துக்கு 12ஆம் இடத்துல மறைந்து உச்சமா இருந்தாரு. இந்த ராகு கேது பயிற்சிக்கு பிறகு கேதுவும் குருவும் இணைகிறாங்க. அது ஒரு வகையில குற்றம் தான். இது பிள்ளைகள், குழந்தை பாகியம் சார்ந்த வகையில சின்ன தடை, தாமதம், தடுமாற்றங்களை கொடுக்கும். புத்திர பாகியத்தில் தடை அமைப்பை ஏற்படுத்தும். ஆனா 2027 ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு குரு பகவான் ஜென்மஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு. குருவுடைய பார்வை 5ஆம் இடத்துல பதியும். எனவே இந்த ராகு கேது பயிற்சிக்கு அடுத்தது குரு பயிற்சி 2027 ஜூன் மாசம் 25ஆம் தேதியில நிகழும். 2027 ஜூன் மாசத்துல இருந்து புத்திர பாகியத்துக்கு ரொம்ப சாதகமா இருக்கு. புத்திர பேர்ல சுப செய்தி கிடைச்சிடும். ராகு கேது பயிற்சி கிட்டத்தட்ட 1.5 வருஷம். அதுல ராகு கேது பயிற்சியில பாதிக்கு மேல உங்களுக்கு சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே புத்திர பாகியத்தை பொறுத்த வரைக்கும் ராகுவும் கேதுவும் தடைப்படுத்தல. 12ல இருக்கிற கேது தாம்பத்தியம் சார்ந்த விஷயங்கள ஒரு சில இடர்பாடுகளை கொடுத்தாலும் ஜூன் மாசம் 25ஆம் தேதிக்கு பிறகு ஜென்மத்துக்கு வரக்கூடிய அந்த குரு பகவான் அந்த தடை அமைப்புகளை நிவர்த்தி செய்து புத்திர பாகியத்துல சுப செய்திகளை கொடுப்பார். எனவே இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் புத்திர பாகியத்துல சுப செய்தி உண்டு. தாராளமா முயற்சி செய்யலாம். அது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு அந்த முயற்சிகளை நீங்க செய்யறது சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். அது வரைக்கும் இந்த மருத்துவருடைய ஆலோசனை இதெல்லாம் நீங்க கொஞ்சம் ப்ரிப்பேர் பண்ணிக்கிறது நல்லது. ஒரு சில மருத்துவ செலவுகள், ஆலோசனைகளுக்கு பிறகு உங்களுக்கு சுப செய்திகள் கிடைக்கும். உங்களோட ஹெல்த்தை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. பிரெக்னன்சிக்கு
ட்ரை பண்ண போறீங்க. போத் நீங்க ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களோட ஹெல்த், உங்களோட இம்யூனிட்டி பவரை இன்னும் இம்ப்ரூவ் பண்ணிக்கோங்க. நல்லா ஹெல்த்தியா சாப்பிடுங்க. நல்ல ஆரோக்கியமான உணவுகளை இன்டேக் எடுத்துக்கோங்க. ஆயில் ஐட்டம்ஸை முடிஞ்ச அளவுக்கு அவாய்ட் பண்ணுங்க. டயத்துக்கு சாப்பிடுங்க, டயத்துக்கு தூங்குங்க. ஓரளவுக்கு ரிலாக்ஸா உங்களை வச்சுக்கோங்க. இதுதான் உங்களுக்கு எக்ஸசைஸ் மாதிரி. இந்த ஜான்வரியில இருந்து ஜூன் மாதம் 25ஆம் தேதி வரைக்கும் இது உங்களுக்கு ஒரு எக்ஸசைஸ் மாதிரி. இதை நீங்க கரெக்டா ஃபாலோ பண்ணீங்கனாலே உங்களுக்கு கரெக்டா பார்த்தோம்னா ஜூன் மாசத்துக்கு பிறகு சுப செய்தி புத்திரபாகியம் சார்ந்த வகையில கொடுத்துரும். அடுத்தது ஜூன் மாசத்துக்கு பிறகு நிறைய பேருக்கு குழந்தை பிறத்தல் காரணமா மகிழ்ச்சி உண்டு, சுபவிரய செலவு உண்டு, குடும்பத்துல புதிய உறுப்பினர்கள்லாம் வருவாங்க. ஸோ அதுக்கெல்லாம் சாதகமா இருக்கு. ஓவராலா நான் சொல்றது புத்திரபாகியத்துக்கு சாதகமா இருக்கு. தாராளமா முயற்சி செய்யலாம். அது எப்போ சாதகமா இருக்குன்னா ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு ரொம்ப சாதகமா இருக்கு அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது பிள்ளைகள் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் நிறைய செலவு இருக்கு. பிள்ளைகளுடைய எதிர்காலம் சார்ந்த வகையில செலவு, பிள்ளைகளுடைய ஆரோக்கியம் சார்ந்த வகையில செலவு, கல்வி சார்ந்த வகையில செலவு, இப்படி நாலா பக்கமும் செலவா இருக்கு. எனவே பிள்ளைகளை பொறுத்த வரைக்கும் இப்போதைக்கு கொஞ்சம் கவனம் தேவை. டிசம்பர்ல இருந்து 2027 ஜூன் மாசம் வரைக்கும் கவனம் தேவை. அவங்கள சரியா பராமரிச்சு அழைச்சிட்டு போனோம். அவங்களுடைய உறவு நிலையில பெருசா விரிசல் இல்லாம அவங்களை அனுசரிச்சு செயல்படுறது நல்லது. ஜூன் மாதம் 25ஆம் தேதிக்கு பிறகு பிள்ளைகளோட முன்னேற்றம் இன்னும் சிறப்பா இருக்கும். பிள்ளைகள் பற்றிய கவலைகள் குறையும். பிள்ளைகளால இருந்து வந்த வருத்தங்கள், குழப்பங்கள்லாம் நிவர்த்தி ஆயிடும். பிள்ளைகளுக்கு சுப விசேஷங்கள், சுப மாற்றங்கள்லாம் செய்யணும்னு ஆசைப்படுறீங்கன்னா 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு தாராளமா செய்யலாம். நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. அது வரைக்கும் நிதானம், பொறுமை தேவை அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது காதல் உறவு, காதல் வாழ்க்கை, இதெல்லாம் ரிசர்ச் பண்ணி பார்த்த வரைக்கும் 5ஆம் பாவகம் கொஞ்சம் வீக்கா தான் இருக்கு. நிறைய பேருக்கு காதல் தோல்வி, காதல்ல வருத்தம் அல்லது சந்தேக குணங்களை கொடுத்துரும். காதல் வாழ்க்கையில ஒரு சந்தேக குணம், காதல் சார்ந்த விஷயம்லாம் பெருசா நிம்மதியா திருப்தியா இப்போதைக்கு இல்ல. டிசம்பர்ல இருந்து பார்த்தோம்னா உங்களுக்கு காதல் சார்ந்த விஷயங்கள்ல வருத்தம் உண்டு. ஜூன் மாசம் வரைக்கும் பொறுமை தேவை, சகிப்புத்தன்மை தேவை, நிதானம் தேவை. அவசர முடிவுகள் எதுவும் எடுக்காம இருக்கணும். ஜூன் மாசத்துக்கு பிறகு காதல் உறவு இனிமையாக மாற ஆரம்பிக்கும். காதல் உறவுல இருந்து வந்த புரிதலற்ற அந்த தன்மைகள்லாம் சரியாக ஆரம்பிக்கும். காதல் உறவுல நல்ல அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். நிறைய பேருக்கு காதல் உறவு திருமண உறவா கன்வெர்ட் ஆகும். காதல் உறவுல இருந்து வந்து பிரச்சனைகள்லாம் நிவர்த்தி ஆகும். அது 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகுதான். டிசம்பர்ல இருந்தே நீங்க காதல் சார்ந்த விஷயம், காதல் விவகாரங்கள் இதுல எல்லாம் ரொம்ப கவனமா இருக்கணும். குறிப்பா குடும்ப உறுப்பினர்களோட கவனமா இருக்கும். இந்த நேரத்துல காதல் உறவு சார்ந்த வகையில ஏதாச்சும் வருத்தம், குழப்பம் குடும்பத்துல நீங்க வாய்ப்பு இருக்கு. எனவே அதுல எல்லாம் கொஞ்சம் நிதானமா நீங்க செயல்படுறது நல்லது. இது எப்போ சரியாகும்னாக்கா 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு சரியாக ஆரம்பிக்கும். அது வரைக்கும் கவனம் தேவை. அடுத்தது பூர்வீக சொத்து, பூர்வீகம் சார்ந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் டிசம்பர்ல இருந்து ஜூன் மாசம் வரைக்கும் கவனம் தேவை. பூர்வீக சொத்துல எல்லாம் ஒரு வில்லங்கம், ஒரு பிரச்சனை, ஒரு குழப்பம், பூர்வீக சொத்தை விற்க முடியாத அளவுக்கு தடை, இந்த மாதிரி ஏதாச்சும் ஒரு இடர்பாடுகளை சந்திக்க வாய்ப்பு இருக்கு. இது எப்ப சரியாகும் அப்படின்னு கேட்டீங்கன்னா குரு பயிற்சிக்கு பிறகுதான். 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு பூர்வீக சொத்து சார்ந்த வகையில என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி சாதகமா உங்களுக்கு முடிஞ்சிடும். பூர்வீக சொத்தை வித்து அதை அனுபவிக்கிறதுக்கான பாக்கியம் கிடைக்கும். பூர்வீக சொத்தை வித்து கடன் அடைப்பீங்க. பூர்வீக சொத்தை வித்து சுப மாற்றங்கள் செய்வீங்க. பிள்ளைகளுக்கு சுப விசேஷம் பண்ணுவீங்க. அதுக்கெல்லாம் நேரம் நல்லா இருக்கு. டிசம்பர் மாதத்திலிருந்து ஜூன் மாதம் வரைக்கும் பொறுமை. பூர்வீக சொத்து சார்ந்த வகையில முக்கிய மாற்றம், முக்கிய முடிவுகளை செய்ய வேண்டாம். ஏதாச்சும் பூர்வீக சொத்தை விற்கணும்னு பிளான் பண்றீங்கன்னா அதுக்கு டிசம்பர் டு ஜூன் மாதம் சாதகமா இல்ல. பாதிக்கு பாதி கேட்பாங்க. உங்களோட சொத்து மதிப்பு எங்கேயோ இருக்கும். அதை பாதிக்கு பாதி கேட்பாங்க, மனசாட்சியே இல்லாம. அதனால அவசரப்பட வேண்டாம். 2027 ஜூன் மாசத்துக்கு பிறகு பூர்வீக சொத்தை விற்கணும்னு ஆசைப்படுறீங்கன்னா தாராளமா விற்கலாம். அதுல உங்களுக்கு சாதகமான உடைய சொத்துடைய மதிப்பிற்கு தகுந்தாற் போல ஒரு நல்ல பொருளாதாரத்தோட அதை நீங்க விற்க முடியும் அப்படின்னு நான் சொல்றேன். இந்த கிளாரிட்டியும் உங்களுக்கு நான் கொடுத்துட்றேன். அடுத்தது நம்ம பார்க்கறது ஸ்டூடெண்ட்ஸ், மாணவ மாணவிகளுக்கு இந்த ராகு கேது பயிற்சி சாதகமா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா 4ஆம் இடத்தை ரிசர்ச் பண்ண வரைக்கும் பெருசா பாதிக்கல. 4ஆம் இடம் உங்களுக்கு சாதகமா இருக்கு. அடுத்தது நம்ம பார்க்கறது 6ஆம் இடத்துல ராகு. ஸ்டூடெண்ட்ஸுக்கு இந்த நேரம் ரொம்ப சாதகமா இருக்கு. அஷ்டம சனி எல்லாம் பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் ஜென்மத்தில் இருந்த கேதுவும் 7ஆம் இடத்துல இருந்த ராகுவும் ஸ்டூடெண்ட்ஸுக்கு நிறைய குழப்பத்தை கொடுத்துச்சு. மாணவர்கள் தங்களோட அந்த நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில ஒரு சில இடர்பாடுகள், வருத்தங்களை சந்திச்சாங்க. இப்போ அதெல்லாம் சரியாகுது. ராகு கேது பயிற்சிக்கு பிறகு குழப்பம் நிவர்த்தி ஆகுது. மறதி பிரச்சனை சரியாகுது. நீங்க படிக்கிறது லாங் டேர்முக்கு அப்படியே மைண்ட்ல பதியும். கல்வி ரீதியா இதுவரைக்கும் எதெல்லாம் நீங்க ஸ்ட்ரகிளா நீங்க பார்த்துட்டு வந்தீங்களோ அதெல்லாம் நிவர்த்தி ஆகும். அதுக்கெல்லாம் நேரம் சாதகமா இருக்கு. எனவே ஸ்டூடெண்ட்ஸை பொறுத்த வரைக்கும் நேரம் ரொம்ப நல்லா இருக்கு. எந்த விதத்திலயும் உங்களுக்கு பாதிப்பா தெரியல. 6ஆம் இடத்துல இருக்கிற ராகு போட்டி தேர்வுகள்ல வெற்றியை கொடுத்துரும். நீங்க ஏதாச்சும் ஒரு போட்டி தேர்வு அட்டென்ட் பண்றீங்கன்னா அதுல பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுத்துரும். அஷ்டம சனி எல்லாம் பயப்பட வேண்டாம். இந்த நேரத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க ஹார்ட் ஒர்க் அதிகமா பண்ணணும். அதான் அஷ்டம சனி உங்களுக்கு வலியுறுத்தி
வலியுறுத்தி சொல்றது. ஷார்ட்கட்ல நீங்க ஏதாச்சும் குறுக்கு வழியை தேர்ந்தெடுத்தீங்கன்னா சனி பகவான் சோதிப்பார். அதுல மாற்று கருத்துல கெட்ட பேரு உறுதியா வந்துடும். அதெல்லாம் ஷார்ட்கட்ஸ் வேணாம். நான் நேர் வழியில நேர்மையான பாதையில நான் என்னோட இலக்கை நான் அடைஞ்சுக்கிறேன். கொஞ்சம் காலதாமதமானாலும் பரவாயில்ல, நான் ஹார்ட் ஒர்க் பண்ணி அதை நான் அந்த டெஸ்டினேஷனை நல்லா அடைய முடியும் அப்படிங்கிற கான்ஃபிடென்ட் மட்டும் உங்களுக்கு வந்துடுச்சுன்னா போதும். நீங்க அதுக்கான எஃபோர்ட்டை ஜஸ்ட் ஸ்டார்ட் பண்ணாலே உங்களுக்கு பாசிட்டிவ் ரிசல்ட் வந்து அப்படியே குவிய ஆரம்பிக்கும். அதுதான் நான் உங்களுக்கு சொல்றது. எனவே ஸ்டூடெண்ட்ஸ் சரியான பாதையில பயணிங்க. உங்க நண்பர்கள் ஏதாச்சும் தப்பான பாதையை காமிக்கிறாங்கன்னா அதை அவாய்ட் பண்ணுங்க. நீங்க இப்ப தெளிவா ஒரு இலக்கை நோக்கி பயணிங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அதே போல இதுவரைக்கும் நண்பர்கள் நட்பு வட்டாரம் சார்ந்த வகையில இருந்து வந்த வருத்தங்கள், கவலைகள், பிரச்சனைகள் எல்லாம் நிவர்த்தியாகும். உங்களுக்கு இதுவரைக்கும் ஏதாச்சும் கெட்ட பேர் ஏற்பட்டிருந்துச்சுன்னா அதெல்லாம் இப்ப சரியாகும். அந்த கரைகள்லாம் விலகக்கூடிய நேரம் தான் இந்த ராகு கேது பெயர்ச்சி காலம் அப்படின்னு நான் சொல்றேன். எனவே ஸ்டூடெண்ட்ஸுக்கு ரொம்ப நல்லா இருக்கு நேரம். தாராளமா உங்க முயற்சிகளை செய்யுங்க. பாசிட்டிவ் ரிசல்ட் சூப்பரா கிடைக்கும். அடுத்தது தேக ஆரோக்கியம் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது சிம்மம், நான் பார்த்த வரைக்கும் சிம்மத்தோட நட்சத்திரங்கள் எல்லாம் நிறைய பேர் ஹெல்த் ரீதியா பாதிக்கப்பட்டிருந்தாங்க. உடல் மனம் ரெண்டுமே பாதிக்கப்பட்டிருந்துச்சு சிம்மத்துக்கு. டிசம்பர் 5 ராகு கேது பெயர்ச்சிக்கு பிறகு இதுல ஏதாச்சும் சேஞ்சஸ் இருக்கா அப்படின்னாக்கா தாராளமா இருக்கு. சோ அஷ்டம சனி உடல் ரீதியா சோதனையை கொடுக்கும், அதுல மாற்று கருத்து இல்ல. இப்போ ருணரோக சத்துருஸ்தானத்துல ராகு. இதுவரைக்கும் நோய், உடல் ஆரோக்கிய ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி அதுக்கான நிவர்த்தியை 6ல இருக்கிற ராகு பகவான் கொடுத்துருவார். எனவே ஆரோக்கிய ரீதியா மேன்மை அடைய போறீங்க. உடல் ரீதியா என்ன பிரச்சனை இருந்தாலும் அதுக்கான நிவர்த்தி கிடைக்க போகுது. 12ல இருக்கிற கேது மருத்துவ செலவு அதிகப்படுத்தும். ஆனா பயப்பட வேண்டாம். இதுவரைக்கும் உங்களுக்கு உடல்ல என்ன பண்ணுதுன்னே தெரியாம இருந்த அந்த சிச்சுவேஷன் விலகி உங்களோட நோயை கண்டறிந்து அந்த நோய்க்கான நிவர்த்தியை நோக்கி பயணிப்பீங்க. அதுக்கான மருத்துவ செலவு செய்து உங்கள் ஆரோக்கியத்தை மேன்மைப்படுத்துவீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். எனவே ஆரோக்கிய ரீதியா மேன்மை உறுதியா உண்டு. ஆனா என்ன கொஞ்சம் மருத்துவ செலவுகள், ஒரு சில மருந்து மாத்திரைகளை எடுத்துக்க வேண்டிய சூழ்நிலை வரும். அதை கரெக்டா நீங்க ஃபாலோ பண்ணீங்கனாலே போதும். அந்த ஆரோக்கிய பிரச்சனையிலிருந்து மேன்மை அடைஞ்சு அடுத்த நிலைக்கு வந்துடுவீங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். முக்கியமா இந்த நேரத்துல ஒரு 50 வயது கடந்தவர்கள் ஆரோக்கியத்துல கொஞ்சம் கூடுதல் அக்கறை எடுத்துக்கணும். ஆரோக்கியத்துல சற்று கூடுதல் விழிப்புணர்வோடு இருக்கணும். டீனேஜ்ல இருக்கிறவங்க இந்த வண்டி வாகனங்களை பயணிக்கும் போது கவனம் தேவை. இதை மட்டும் நீங்க கொஞ்சம் பராமரிச்சுட்டீங்கன்னா போதும். மற்றபடி வேற எந்த பாதிப்பும் என்னோட கண்ணுக்கு தெரியல. அதே போல 6ஆம் இடத்துக்கு ராகு வந்தாலும் சரி, அஷ்டமத்துல சனி பகவான் இருந்தாலும் சரி, உணவு சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல பாதிப்பு உண்டாகும். சாப்பிடுற விஷயம் வயிற்றுக்கு ஒத்துக்கல, சாப்பிடுற விஷயம் ஃபுட் பாய்சனிங் ஆயிடுது. இந்த மாதிரி வயிறு உபத்திரங்கள், வயிற்றுக்கு ஒத்துக்காத உணவு எடுத்துக்கிட்டு அதுல பிரச்சனை வருது, அல்லது சாப்பிடாம இருக்கிறது, நேரம் கடந்து சாப்பிடுறது, இதனால அல்சர் பிரச்சனை வருது. இந்த மாதிரியான பாதிப்புகளை இது கொடுக்கும். எனவே டயத்துக்கு சாப்பிடுங்க, ஆரோக்கியமான உணவுகளை சாப்பிடுங்க. வெளியிடங்கள்ல மோஸ்ட்லி அதிகமா சாப்பிடுறத அவாய்ட் பண்ணுங்க. அஷ்டம சனியை பொறுத்த வரைக்கும் அந்த உணவு முறைகள்ல ஒரு டிசிப்ளின் இருக்கணும். அது கரெக்டா இருந்துச்சுன்னா உங்களுக்கு ஹெல்த் ரீதியா எந்த பாதிப்பும் இருக்காது. ஸோ ஒரு டிசிப்ளினான ஒரு அந்த உணவுக்கான ஒரு ஷெட்யூல் போட்டு கரெக்டா நியூட்ரிஷன்ஸ்லாம் கரெக்டா உடலுக்கு கிடைக்கிற மாதிரி கரெக்டான ஒரு ஷெட்யூலை ஃபாலோ பண்ணீங்கன்னா அந்த நேரத்தில் ஒரு நல்ல ஹெல்த்தியான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்களால மூவ் ஆன் ஆக முடியும். ஸோ அதெல்லாம் இப்போ நீங்க ஃபிக்ஸ் பண்ணணும். அதுதான் அஷ்டம சனி உங்களுக்கு சொல்றது. இது வரைக்கும் நீங்க வந்து ஒரு தெளிவு இல்லாம ஒரு ஆர்டினரியான ஒரு லைஃப் வாழ்ந்துட்டீங்க. நான் அஷ்டம சனி ஒன்ஸ் என்டர் ஆயிட்டேன். இனிமே எல்லாத்தையும் சரி பண்ணுங்க. இத்தனை வருஷம் நீங்க பண்ண மிஸ்டேக்கை இப்போ சரி பண்ணுங்க. அதை சரி பண்ணி அடுத்த 30 வருஷம் அடுத்த அஷ்டம சனி வர வரைக்கும் அந்த டிசிப்ளினான அந்த சிச்சுவேஷனை கடைபிடிங்க அப்படின்னு அந்த அஷ்டம சனி சொல்லுது. எனவே இப்ப சரி செய்யறதுக்கான நேரம். நீங்க செய்த தவறுகளை, அது உணவு முறையா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், வாட் எவர் என்ன இருந்தாலும் சரி, இதுவரைக்கும் நீங்க செஞ்ச தவறுகளை சரி செய்து அதை மேன்மைப்படுத்தி ஒரு டிசிப்ளினான ஒரு லைஃப் ஸ்டைலுக்குள்ள உங்களை கொண்டு போக வைக்கிறதுக்கு தான் சனி பகவான் முயற்சி செய்யறாரு. அதை நீங்க அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். இதுல ஒரு ஹைலைட்டான விஷயம் என்னன்னா ராகு கேது கொஞ்சம் சப்போர்ட்டிங் ரோல் பண்ணுது. இது வரைக்கும் இருக்கிற பிரச்சனையை ஃபிக்ஸ் பண்றதுக்கான ஒரு சப்போர்ட்டிங் ரோல் இந்த ராகு கேது இந்த டைமிங்ல உங்களுக்கு பண்ணும். ஸோ டிசம்பர் 5ல இருந்து ஆரோக்கியத்துல நல்ல மேன்மை உண்டாகும். அதை சரி செய்யறதுக்கு நீங்க தயாராகுங்க அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியில வேற ஏதாச்சும் நம்ம ஸ்பெசிபிக்கா சொல்ல வேண்டியது இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா, ராகு பகவான் 6ஆம் இடத்துக்கு வராரு. இது வந்து நமக்கு சாதகம் தான். போட்டி, நோய், கடன் இது கம்ப்ளீட்டா உங்களுக்கு சாதகமா மாறும். ஆரோக்கியமேன்மை, கடன் அழியும், போட்டி பிரச்சனைகள்லாம் விலகும். அதே போல கோர்ட்டு கேஸ், வம்பு வழக்குன்னு ஏதாச்சும் போயிருக்குன்னா அதுல உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கொடுத்துரும். அதுல எல்லாம் இந்த பாதிப்பும் இல்லை. அதீத தன்னம்பிக்கை உண்டாகும். அந்த தன்னம்பிக்கை உங்களை நல்வழிப்படுத்திடும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். அடுத்தது 12ல இருக்கிற கேது கொஞ்சம் அலைச்சல் பயணங்களை கொடுக்கும். அதே போல பார்த்தோம்னா கால் பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராம பார்த்துக்கோங்க. இதை நான் மெயினா சொல்லணும்னு நினைச்சேன். கால் பகுதிகளில் எதுவும் பாதிப்பு வராம பார்த்துக்கோங்க. அடுத்தது நம்ம சொல்றது 12ல கேது இருக்கும்போது தாம்பத்தியம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள ஒரு சில இடர்பாடுகள், ஒரு சில பிரச்சனைகள் நீங்க வாய்ப்பு இருக்கு. ஆன்மீக சிந்தனையை நீங்க அதிகப்படுத்திட்டீங்கன்னா அந்த நேரத்துல உங்களுக்கு எல்லாமே சாதகமா முடியும். ஆன்மீக சிந்தனையை அதிகப்படுத்துறது நல்லது. அதே போல இந்த வண்டி வாகனங்கள்ல பயணிக்கும் போது கொஞ்சம் கவனம் தேவை. அடுத்தது 7ஆம் பாவகத்துல இருந்த ராகு 6ஆம் இடத்துக்கு மாறுறதுனால நண்பர்கள், கூட்டு
கூட்டு தொழில், சமுதாயம், சமூக வட்டம் இதுல எல்லாம் இருந்து வந்த பிரச்சனைகள், ஒரு கரைகள், வருத்தங்கள் எல்லாம் நிவர்த்தி ஆயிடும். நீ இழந்த அந்த மதிப்பு மரியாதை திரும்ப உங்களுக்கு கிடைச்சிடும். இப்ப ஒரு கிளாரிட்டி ஆஃப் மைண்ட் இருக்கும். கிளாரிட்டியா நீங்க என்ன செய்யணும் அப்படிங்கிற ஒரு தெளிவு கிடைச்சிடும். அதை இந்த ராகு கேது பயிற்சி உங்களுக்கு கொடுக்கும். அடுத்தது இந்த ராகு கேது பயிற்சியில நமக்கு பெருசா பாதிப்புகள் எதுவும் நம்மள அண்டாம இருக்கிறதுக்கு ஒரு சில எளிய பரிகாரங்கள், ஒரு சின்ன ஆன்மீக பரிகாரம் சொல்றேன், பிளஸ் பிராக்டிகலா ஒரு சில பரிகாரங்கள் சொல்றேன். அதையும் ஃபாலோ பண்ணுங்க. இந்த காலகட்டத்தில் இன்னும் சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். முதல் வழிபாடு, உங்களுக்கு கடன் தொந்தரவு அதிகமா இருக்கு, ஆரோக்கிய ரீதியா அதிகமான பிரச்சனை இருக்கு, அல்லது வம்பு வழக்கு கோர்ட்டு கேஸ்னு ஏதாச்சும் பிரச்சனை போயிட்டு இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஃபீல் ஆகுதுன்னா அதுல உங்களுக்கு சாதகமான ஒரு அமைப்பு கிடைக்கிறதுக்கு முதல் வழிபாடு நான் சொல்றேன். ராகுவுக்கு உகந்த தெய்வம்னா அது துர்க்கை அம்மனை சொல்றோம். எனவே உங்களோட வீட்டுக்கு பக்கத்துல ஏதாச்சும் துர்க்கை ஸ்தலம் இருக்கும், துர்க்கை அம்மனுடைய ஸ்தலம் இருக்கும். அந்த துர்க்கை அம்மனுடைய ஸ்தலத்துக்கு போயிட்டு செவ்வாய்க்கிழமை அல்லது வெள்ளிக்கிழமையில போங்க, ராகு காலத்துல போங்க. துர்க்கை அம்மனை நெய் தீபம் ஏற்றி வழிபட்டுவாங்க. உங்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள்லாம் அப்படியே படிப்படியா குறைய ஆரம்பிச்சிடும். அடுத்தது உங்களுக்கு மெயினா சொல்றது 12ஆம் இடத்துல கேது. 12ல கேது பகவான் இருக்கிறதுனால செலவு அதிகமா இருக்கும், பொருளாதார நெருக்கடி அதிகமா வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். எனவே விநாயகர் வழிபாடு தொடர்ச்சியா பண்ணுங்க. தினமும் காலையில எழுந்து உங்களோட ரெகுலர் ஆக்டிவிட்டிஸ் எல்லாம் முடிச்சுட்டு முதல்ல விநாயக பகவானை வணங்கி உங்களோட டேவை ஸ்டார்ட் பண்ணுங்க. அது இன்னும் சூப்பர் பாசிட்டிவான ரிசல்ட்டை கொடுக்கும். உங்க வீட்டுக்கு பக்கத்துல விநாயகர் ஸ்தலம் இருக்குன்னா அங்கேயும் விசிட் பண்ணுங்க. விநாயகர் வழிபாடுனா மெயினா இந்த தோப்பு காரணம் சரியா போடணும். விநாயகர் வழிபாடு இந்த நேரத்துல இன்னும் ஒரு சிறப்பான ஒரு மாற்றத்தை கொடுக்கும். அதோட இன்னொரு ஸ்பெசிபிக்கா உங்களுக்கு ஆட் பண்றது முருகன் வழிபாடும் ஆல்சோ பெஸ்ட். முருகன் வழிபாடு செய்யும் பொழுதும் உங்களுக்கு இருக்கிற தடை, தாமதம், தடுமாற்றங்கள்லாம் குறைய ஆரம்பிக்கும். குறிப்பா கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம். பாராயணம்னா பார்க்காம அப்படியே படிக்கிறது தான் பாராயணம் அப்படின்னு சொல்றோம். சோ கந்த சஷ்டி கவசம் நீங்க பார்த்து படிக்கலாம், அல்லது பார்க்காமலும் படிக்கலாம், அல்லது கேட்கலாம். எனக்கு படிக்கிறதும் கஷ்டமா இருக்கு, மனனம் செஞ்சு படிக்கிறதுலாம் எனக்கு கஷ்டம், பார்த்து படிக்கிறது எனக்கு சங்கடமா இருக்கு அப்படின்னாலும் நீங்க யூடியூப்ல நிறைய வீடியோஸ் அவைலபிளா இருக்கு. சோ அதுல ஏதாச்சும் ஒரு பிளேலிஸ்ட் ஆன் பண்ணி இந்த கந்த சஷ்டி கவசத்தை காதால கேட்கலாம். ஏதோ ஒரு உணர்வு மூலமா அந்த இனிமையான அந்த தன்மைகள், அந்த உச்சரிப்புகளை ஒண்ணு கேட்கணும், அல்லது நீங்க வாய் விட்டு உச்சரிக்கணும். அப்படி செய்யும் பொழுது உங்களுடைய மனம் ஒரே நேர்கோட்டுக்கு வரும், உங்களுடைய சிந்தனை தெளிவடையும். அதுதான் இதுல இருக்கிற ஒரு சூட்சமம். எனவே கந்த சஷ்டி கவசம் பாராயணம் செய்யலாம் அல்லது கேட்கலாம். இதை நீங்க தொடர்ச்சியா செஞ்சுட்டு வரும் பொழுது உங்களுக்கு இருக்கிற தடைகள், குழப்பங்கள், பிரச்சனைகள்லாம் கம்ப்ளீட்டா விலகும். இதுவரைக்கும் சொன்னது ஆன்மீகம் சார்ந்த விஷயம். இதுல உங்களுக்கு நம்பிக்கை இருக்கு, நான் கான்பிடண்டா இருக்கேன், இதுல எனக்கு 100% நம்பிக்கை இருக்கு அப்படின்னு உங்களுக்கு ஒரு தெளிவு இருக்குன்னா தாராளமா செய்யுங்க. அடுத்தது நான் சொல்றது ஒரு பிராக்டிக்கலான ஒரு பரிகாரம். இந்த பரிகாரத்தை பொறுத்த வரைக்கும் எல்லாருமே செய்யுங்க. உங்களால உங்களோட சக்திக்கு முடிந்த அளவுக்கு செய்யுங்க. அது என்னன்னாக்கா ஒன்றும் இல்லை, சிம்பிள் தான். ஏழை எளிய முதியோர்களுக்கு உங்களால முடிஞ்ச உதவி, உணவு தானம் பண்ணுங்க அல்லது வஸ்திர தானம் பண்ணுங்க. வஸ்திரம்னாக்கா ஆடைகள். எனவே அவங்க உடுத்திக்கிறதுக்கு தேவையான ஆடைகள் எடுத்து கொடுக்கலாம் அல்லது அவர்களுக்கு உணவு தானம் பண்ணலாம். எனவே ஏழை எளிய முதியோர்களுக்கு உணவு தானம் அல்லது ஆடை தானம், அதாவது வஸ்திர தானம் செய்யுங்க. இது கேதுவால ஏற்படக்கூடிய கடுமையான பிரச்சனைகள் எல்லாம் பூர்ணமா நிவர்த்தி செய்யும். பிளஸ் இது அஷ்டம சனிக்கும் இது ஒரு நல்ல நிவர்த்தி அப்படின்னு நான் சொல்லுவேன். அஷ்டம சனிக்கு பசியோடு இருக்கிறவங்களுக்கு உணவு தானம் கொடுத்தாலே அந்த அஷ்டம சனியுடைய பாதிப்பு கம்ப்ளீட்டா விலகிடும். ஸோ இதை நீங்க தொடர்ச்சியா நீங்க ஃபாலோ பண்ணாலே போதும். இந்த காலகட்டம் இன்னும் மேன்மையான சிறப்பு பலன்களை உங்களுக்கு நல்ல முறையில பெற்றுக் கொடுக்கும் அப்படின்னு தான் நான் சொல்றேன். ஓவராலா இந்த ராகு கேது பயிற்சிக்கான பலன்கள் பிளஸ் பரிகாரம் ரெண்டும் சேர்த்து உங்களுக்கு ஒரு காம்போவா ஒரு கிளாரிட்டி கொடுத்துருக்கேன். இது உங்களுக்கு பயனுள்ளதா இருந்துச்சா அப்படிங்கறத மறக்காம எனக்கு ஒரு ஃபீட்பேக்கா கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. மீண்டும் அடுத்த பதிவில் நம்ம சந்திப்போம். என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்கள். இப்போ நீங்க இது வரைக்கும் பார்த்தது ஒரு பொதுவான கோச்சார பலன். இந்த பலன்கள் உங்களுடைய ஜனனகால ஜாதகத்தில் இருக்கக்கூடிய இந்த கிரக அமைப்புகளுக்கு ஏற்ப இது மாறுபடும், அதில் மாற்று கருத்தே இல்லை. குறிப்பா உங்க ஜனனகால ஜாதகத்துல ராகு கேது எந்த இடத்துல போஷன் ஆயிருக்காங்கன்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு ராகு தசையோ கேது தசையோ நடக்குதான்னு பாருங்க, அல்லது ராகு புத்தி கேது புத்தி இது ரெண்டுல ஏதாச்சும் ஒன்று நடக்குதான்னு பாருங்க. மேலும் உங்களுக்கு நடக்கக்கூடிய தசை சுப தசையா அல்லது அவயோக தசையா, உங்களுக்கு யோகத்தை தரக்கூடிய தசையா அல்லது அவயோகத்தை தரக்கூடிய தசையா அப்படிங்கிறத செக் பண்ணும். இன்ஃபேக்ட் உங்களுக்கு யோக தசை நடக்குதுன்னா இப்ப நான் சொல்லியிருக்க அந்த சுப பலன்கள்லாம் அப்படியே உங்களுக்கு நடந்துடும். நெகட்டிவா சொன்னது கூட உங்களுக்கு பாசிட்டிவா நடக்கும். அதுவே அவயோக தசையா இருக்கு அப்படின்னாக்கா பலன்கள் அப்படியே உல்டாவா மாறும். அதிக விரக்தி மனநிலை அப்படிங்கிறது வந்துடும். ஸோ உங்களோட தசா புக்தியை செக் பண்ணும். உங்க பர்சனல் சாட்ல ராகு கேது எங்க இருக்காங்கன்னு பார்க்கணும். இதெல்லாம் நீங்க பொறுத்து அதுக்கப்புறமா அந்த கோச்சாரத்தை நீங்க சூப்பர் கம்போஸ் பண்ணும்போது உங்களுக்கு ஒரு தெளிவான ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் கிடைக்கும். மேலும் நம்மளோட சேனல்ல ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று ஆட் பண்ணியிருக்கோம். அதாவது RM PDF சர்வீஸ் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு சின்ன சர்வீஸ் ஒன்று லான்ச் பண்ணியிருக்கோம். இந்த சர்வீஸ் யாருக்கு
யாருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு பார்த்தோம்னா, என்கிட்ட ஒரு தெளிவான ஜனனகால ஜாதகம் இல்ல, கம்ப்ளீட்டா ஒரு டீப்பா என்கிட்ட ஒரு தெளிவான ஒரு ஜனனகால ஜாதகம் இல்ல அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இந்த PDF சர்வீஸ்ல உங்களுக்கு ஒரு 50 பக்கங்களை கொண்ட ஒரு ஜாதக கோப்பு உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். இந்த 50 பக்கம் கொண்ட அந்த ஜாதக கோப்புல உங்களோட ஜாதகம் சம்பந்தமான அத்தனை விஷயமும் கிளியரா கொடுத்துருவோம். ஒரு தெளிவான ஜாதகத்தை உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். இதுல உங்களுடைய ராசி, நட்சத்திரம், லக்னம், நீங்க பிறந்த யோகம், கரணம், நீங்க பிறந்த திதி, அதே போல உங்களுக்கு அதிர்ஷ்டமான எண் எது, அதிர்ஷ்டமான நிறம் எது, அதிர்ஷ்டமான திசை எது, எந்த நாள்லாம் உங்களுக்கு அதிர்ஷ்டமா இருக்கும், நீங்க அணிய வேண்டிய உலோகம் எது, நீங்க எந்த உலோகம் அணிந்தால் உங்களுக்கு உயர்வு அதிகமாகும் அப்படிங்கிற ஒரு கிளாரிட்டி இந்த PDFல ஆடபிளா வந்துடும். அதுக்கப்புறம் உங்களுடைய ராசி சக்கரம், நவாம்ச சக்கரம், அது மட்டும் இல்லாம வர்க்க சக்கரங்களும் உங்களுக்கு சரியா தொகுத்து கொடுத்துருவோம், கிளியரா கொடுத்துருவோம். எல்லா வர்க்க சக்கரங்களையும் உங்களுக்கு தெளிவா கொடுத்துருவோம். அது மட்டும் இல்லாம அஷ்டவர்க்க பரல், சர்வாஷ்டவர்க்க பரல் எல்லாம் உங்களுக்கு கிளியரா தொகுத்து கொடுத்துருவோம். இதோட ஜென்ரலா உங்களுடைய எதிர்காலம் பற்றிய ஒரு சின்ன தெளிவு, ஒரு சின்ன ப்ரிடிக்ஷன், உங்களுடைய எதிர்காலம் எப்படி இருக்கு, நீங்க எப்படிப்பட்டவங்களா இருப்பீங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு ஜென்ரல் ப்ரிடிக்ஷன் அதுல ஆடபிளா வந்துடும். நீங்க பிறந்திருக்கக்கூடிய நட்சத்திரத்துக்கான பலன், நீங்க பிறந்திருக்கக்கூடிய லக்னத்துக்கான பலன், 12 பாவ அதிபதிகள் 12 ஸ்தானங்கள்ல அமர்ந்த பலன். அடுத்தது ரொம்ப முக்கியமா உங்க ஜனனகால ஜாதகத்துல என்னென்ன கிரக சேர்க்கை இருக்கு, என்னென்ன யோகங்கள் இருக்கு, அதை தொகுத்து உங்களுக்கு நாங்க கொடுத்துருவோம். என்னென்ன சுபயோகம் இருக்கு, என்னென்ன அசுபயோகம் இருக்கு, அந்த சுபயோகத்துக்கு என்ன பலன், அந்த அசுபயோகத்துக்கு என்ன பலன் அப்படிங்கிறது கிளியரா உங்களுக்கு கொடுத்துருவோம். அதோட கிரகங்கள் டிகிரி வாரியா அமர்ந்த பலன், கிரகங்கள் டிகிரி வாரியா பார்த்த பலன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு காம்பினேஷன்ல உங்களுக்கு தேவையான அளவுக்கு அத்தனை விஷயத்தையும் ஜென்ரலா தொகுத்து உங்களுக்கு நாங்க ஒரு கிளியரா ஒரு ரிப்போர்ட் உங்களுக்கு கொடுத்துருவோம். இது கிட்டத்தட்ட 50 பக்கங்களை கொண்ட ஒரு PDF-ஆ வந்துடும் உங்களுக்கு. இதோட சிங்கிள் பேஜ் PDF உங்களுக்கு ஆடபிளா வந்துடும். தனியா ஒரு சிங்கிள் பேஜ்ல ஒரு ஜாதகம், தெளிவான ஜாதகம் உங்களுக்கு கிளியரா உங்களுக்கு நாங்க கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம். ஸோ இந்த சர்வீஸ் யாருக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னா, என்கிட்ட தெளிவா என்னுடைய சுய ஜாதகம் இல்லை அப்படின்னு ஃபீல் பண்றவங்களுக்கு இந்த சர்வீஸ் டெஃபினட்டா யூஸ்ஃபுல்லா இருக்கும். இந்த சர்வீஸை யூஸ் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்னா, இந்த ஸ்கிரீன்ல தெரியுற நம்பருக்கு வாட்ஸ்அப்ல ஜஸ்ட் PDF அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட் மட்டும் பண்ணுங்க. நம்ம டீம்ல இருந்து மற்ற விஷயங்கள், மற்ற விவரங்களை உங்களுக்கு வாட்ஸ்அப்லேயே சென்ட் பண்ணுவாங்க. ஸோ அதை முழுமையா படிச்சு பார்த்துட்டு உங்களுக்கு தேவைங்கிற பட்சத்தில் நீங்க பர்ச்சேஸ் பண்ணி தாராளமா யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் ஃபைனலி, வெரி லிமிட்டட் டைம். ஸோ பி கூல், ஸ்டே ஹாப்பி, ஸ்டே ஹெல்த்தி.